திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்வாக தற்போது கள்ளழகர் எதிர் சேவை நடைபெற்று வருகிறது. அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோவிலில் தற்போது 4ஆம் நாள் நிகழ்வில் தங்க பல்லக்கில் கள்ளழகர் உலா வரக்கூடிய நிலையில் எதிர் சேவை நடைபெறுகிறது. நாளை வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மே 6ஆம் தேதி வரை சித்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது. அதன் ஒரு நிகழ்வாக 4ஆம் நாள் நிகழ்வாக கள்ளழகர் எதிர் சேவை தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரி, விவரங்கள். பாலவேல், கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா என்பது ஏப்ரல் 27ஆம் தேதி தொடங்கி மே 6ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. அழகரின் மதுரை பயண நோக்கம் மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை பெற்றுக் கொள்வதுதான். இதற்காக நேற்றைய தினம் அழகர் கோவிலிலிருந்து தங்கப்பள்ளக்கில் கள்ளர் திருக்கோலத்தில் இன்று அதிகாலை அழகர் மதுரை வந்திருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு ரிசர்வ் லைன், கலெக்டர் பங்களா, சின்ன சொக்கிக்குளம் பகுதிகளில் கள்ளழகர் எதிர் சேவை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அழகர் கோவில் முதல் மதுரை வரை சுமார் 497 மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கின்றார். தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் இன்று இரவு தங்கி நாளை மறுநாள், அதாவது நாளை காலை 5:35 மணியில் இருந்து 5:55 மணிக்குள் வைகை ஆற்றில் அந்த உச்சபட்ச நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வு என்பது நடைபெற இருக்கின்றது. பின்னர் நாளை ராமராயர் மண்டபத்தில் அந்த தீர்த்தவாரியும், மே 2ஆம் தேதி அன்று தேனூர் மண்டகப்படியில் அந்த மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. அன்றிரவே ராமராயர் மண்டகப்படியில் தசாவதார நிகழ்வு உள்ளிட்ட நிகழ்வுகளை முடித்துவிட்டு மே 4ஆம் தேதி அன்று பூப்பல்லக்கில் மதுரையிலிருந்து அழகர் கோவிலுக்கு கள்ளழகர் புறப்பட்டு செல்ல இருக்கின்றார். வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வை இடத்தை சுற்றி சுமார் 8 அடி உயரத்தில் பக்தர்கள் உள்ளே வராமல் இருப்பதற்காக அந்த தடுப்பு வேலிகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த பாதுகாப்பு பணியில் 5000க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கள்ளழகர் செல்லும் பாதைகளில் நாளை தினம் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கின்றது. முதலில் தற்போது இந்த எதிர் சேவை என்பது நடைபெற்று வருகிறது. இன்று இரவு கள்ளழகர் பெருமாள் தல்லாகுளம் பெருமாள் கோவில் இரவு தங்கி நாளை காலை அந்த உச்சபட்ச சித்திரை பெருந்திருவிழாவின் உச்சபட்ச நிகழ்வான அந்த வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வு என்பது அதிகாலை நடைபெற இருக்கின்றது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ஹரி.